உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் அங்கீகார வெற்றி விழா இது பாராட்டப்பட வேண்டிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வெற்றி விழாவாக இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் என்று வந்துவிட்டால் மிட்டாமிராசிகள், பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் மட்டுமே தேர்தல் வெற்றி பெற முடியும் என்ற நிலையை மாற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாவட்டத்தில், இந்த தொகுதியில் நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் திருமா அவர்களை வெற்றி பெற செய்த இந்த விழா நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விழா. பணத்தால் அரசியலில் வெற்றி பெற முடியாது, கொள்கையால் வெற்றி பெற முடியும், உழைப்பால் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய தலைவர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் திருமா அவர்கள். இந்த 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய அரசியல் வரலாற்றில் மிட்டாமிராசிகள், பணக்காரர்கள், ஆதிக்க சக்திகள் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலையை மாற்றி காட்டியவர் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அவர்கள். 2 முறை பானை சின்னத்திற்கு, பானை சின்னம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தேர்தல் ஆணையத்தால். இது சாதாரண வெற்றியாக கருத முடியாது. எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தைகளை புறக்கணித்துவிட்டு மற்ற செல்வாக்கு மிக்க சக்திகள் அதிகாரத்துக்கு வந்துவிட முடியும் என்ற அந்த கற்பனை இதோடு நின்று போய்விட்டது. எனவே கட்சி துவக்கிய சில ஆண்டுகளிலேயே எந்த விதமான துணையும் இல்லாமல், ஆதரவும் இல்லாமல் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் என்பது இங்கே இருக்கக்கூடிய பலரும் புரிந்த விஷயம்தான். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கிராமப்புறமோ நகரப்புறமோ அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள், பணக்காரர்கள், மேல் சாதியினர், இவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலையை மாற்றி, பணம் இல்லை, கொள்கை இருந்தால் போதும் என்ற அடிப்படையிலே திருமா அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால், தமிழகத்து மக்கள், இந்த தொகுதி மக்கள், இந்த பகுதி மக்கள் திருமா அவர்கள் காட்டிய திசை வழியில் உறுதியாக நின்று பாடுபட்ட காரணத்தினால் அது வெற்றி சாத்தியமாகி இருக்கிறது. அவர் மற்றவர்களைப் போல, மற்ற தலைவர்களைப் போல இல்லாமல் மிக எளிமையானவர், மிக எளிமையானவர். அவர் அந்த எளிமையான வாழ்க்கை முறையும், உழைக்கின்ற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளால் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதுக்கான தேர்வு காண போராடிய விதமும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவில், எங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த அளவில் நாங்கள் திருமா அவர்களோடும் சிந்தனை அவர்களோடும் நீண்ட காலம் பயணித்திருக்கிறோம். அந்த பயணத்தில் நாங்கள் புரிந்து கொண்டது என்னவென்றால், இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பு வெறும் தேர்தலுக்கான அமைப்பு அல்ல, தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக துவக்கப்பட்ட அமைப்பும் அல்ல. மாறாக சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், உழைக்கின்ற மக்கள், கரத்தால் உழைக்கின்ற மக்கள், கருத்தால் உழைக்கின்ற மக்கள், இந்த மக்களை அரசியல் சக்தியாக மாற்ற வேண்டும். வெறும் சமூக சக்தியாக வைத்திருப்பதால் நாட்டில் மாற்றம் வராது. எனவே அவர்களை அரசியல் சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு தொடர்ந்து அவர்கள் நடத்திய அரசியல் இயக்கங்கள், அவர்கள் கையாண்ட அரசியல் யுக்திகள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளால் உருவாக்கப்பட்ட இளம் தோழர்கள் கூட இன்றைக்கு ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறார்கள். வேறு எந்த கட்சியாளரும் செய்ய முடியவில்லை, விடுதலை சிறுத்தைகள் தான் அதை செய்து காட்டியிருக்கிறது. ஒரு நம்பிக்கை இருக்கிறது.
என்ன நம்பிக்கை என்றால், நம் கண் முன்னால் பல கட்சிகளை பார்க்கிறோம். அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கிறோம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே அஜெண்டா, வேற அஜெண்டா இல்ல. இந்திய நாடு இந்து மதத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்ற ஒரே அஜெண்டா தான் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் இந்து மத சித்தாந்தம் ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை அந்த வேத காலத்தில் சொன்ன வார்த்தைகளை சொன்னால் மிக கேவலமாக இருக்கும். இன்றைக்கும் பிஜேபி நம்மை அப்படித்தான் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிஜேபியுடைய மதவாத அரசியலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சக்தியை தமிழகத்திலே ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பாராட்டினாலும் அதற்கு தகுதியான கட்சியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அந்த கட்சியால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியோ மதவாத அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகளோ, இன்னும் சொல்ல போனால் சாதி அரசியல் மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி எடுக்கக்கூடிய ஓரிரு கட்சிகள் கூட தமிழகத்தில் இனிமேல் அந்த கொள்கையால் வெற்றி பெற முடியாது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த மாபெரும் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தோழர்களே, நாம் உழைக்கின்ற வர்க்கத்தை அணிதிரட்டுவோம், உழைக்கின்ற மக்களை அணிதிரட்டுவோம். அணிதிரட்டி இன்றைக்கு மதசார்பற்ற அரசியலுக்கு எதிராக மதவெறி அரசியல் நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகின்ற மற்ற அரசியல் இயக்கங்கள் இவர்களை எதிர்த்து போராடி தோற்கடிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் பயிற்சி பெற்ற போராளிகளாக நீங்கள் உருவாகி இருக்கிறீர்கள். இந்த போராளிகளால் தமிழகத்தில் மதவெறியை தோற்கடிக்க முடியும். இந்த தமிழகத்தில் சாதி வெறியை தோற்கடிக்க முடியும். இந்த தமிழகத்தில் மதசார்பற்ற கொள்கையை தமிழகத்தில் வெற்றி பெற செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் உழைக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.